சாய்ராம் ஹே சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. என் அன்பு பிள்ளையே, உன்னிடம் ஒன்று சொல்ல வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுவதுமாய் கேட்டுவிடு. இத்தனை நாட்களாக நீ ஆசைப்பட்ட காத்திருந்த வாழ்க்கையை உனக்கு தர வந்துவிட்டேன். இன்னும் சில நேரத்தில் உன் காதில் நல்ல செய்தியை, உன் மனம் மகிழ்ச்சி அடையும் நல்ல செய்தியை நீ கேட்கத்தான் போகிறாய். உன் மனதில் உள்ள குழப்பத்திற்கு எல்லாம் உனக்கு பதில் கிடைக்கப் போகிறது. பிள்ளையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் அவர்கள் தேவை என்றால் தான் உன்னை தேடி வருகிறார்கள். இல்லை என்றால் உன்னை கண்டும் காணாதது போல, உன்னை பார்த்து பார்க்காதது போல உன்னை கடந்து செல்கிறார்கள். அதனால் நீ யார் எப்படி என்று தெரிந்து கொள். மற்றவர்கள் தேவைகளை நீ செய்கிறாய். உன் தேவை என்னவோ அதை நீ சரியாக நீ செய்வதில்லை. உனக்காக நான் இருக்கிறேன். பிள்ளையே, நீ யாரையும் எதிர்பார்க்காதே. உன்னுடைய உழைப்புத்தான் உனக்கு மரியாதையும் மதிப்பும் உனக்கு கொடுக்கும். அதை உன் மனதில் வைத்துக்கொள். நீ உழைப்பதை நீ நிறுத்தாதே. முயற்சி செய்வதையும் நீ விட்டுவிடாதே. முயற்சியும் உன் மன நம்பிக்கையும் உன் உழைப்பும் தான் உன்னை நல்ல எதிர்காலத்தை உனக்கு உருவாக்கும். பிள்ளையே, உனக்கு துணையாக உன் சாயப்பா பக்க பலமாக நான் இருப்பேன். உன்னை யாராவது குறை சொன்னார்கள் என்றால் அவர்களை கண்டு கொள்ளாதே. அவர்களை கடந்து சென்று போ. உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விலகி செல்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டு விலகிடு. உன்னை புரிந்து கொள்ளாத நண்பர்கள் உண்மையாக இருக்க முடியாது. உனக்காக நல்ல நண்பர்களை நான் காட்டுவேன். உன்னை தேடி அவர்களே வருவார்கள். உன்னிடம் உண்மையான அன்பை காட்டுவார்கள். பிள்ளையே, உன் வாழ்க்கையை நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று தான் இதையெல்லாம் நான் செய்கிறேன். ஒவ்வொரு நேரமும் பொன் போன்றது. நேரத்தை மட்டும் வீணாக்காதே. நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தினால் நீ எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியதே இல்லை. எல்லாம் உனக்கு நல்லபடியாக உனக்காக வெற்றியை நீ அடைந்து விடுவாய். நல்ல நேரத்தை நீ தேடி செல்ல வேண்டாம். உன் வேலையை மட்டும் நீ செய்து கொண்டிரு. உனக்கான நல்ல நேரத்தை நானே உருவாக்குவேன். உன்னை யாராவது குறை சொல்லி கொண்டு மட்டம் தட்டி கொண்டு பேசிக்கொண்டிருந்தால் நீ கவலைப்படாதே. உனக்கு திறமை இல்லை என்று நீயே நினைத்து கொள்ளாதே. இல்லையே, நீ அவர்களை விட திறமைசாலியாக புத்திசாலியாக நீ இருப்பதால் தான் உன்னை கண்டு பொறாமையில் உன்னை குறை சொல்லி கொண்டும் வேணுமென்றே குறை சொல்லி உன் மனதை காயப்படுத்துகிறார்கள். பிள்ளையே, அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீ அதையே நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறாய். நீ அவர்களை விட நீ உயர்ந்து விடுவாய் என்று தான் உன்னை இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். மனிதர்கள் குணத்தை தெரிந்து கொள். பிள்ளையே, நீ எதிர்பார்த்தது எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி உன் கனவுகளை நினைவாக்கத்தான் போகிறேன். உன்னிடம் அன்பாக இருப்பவர்களிடம் நீ அவர்களிடம் அன்பாக இருந்திடு. அவர்களிடம் விட்டு கொடுத்து போவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் பிள்ளையே, உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் நீ எதையும் செய்யவும் வேண்டாம். அவர்களை நீ விட்டு விலகியே இருந்திடு. அதுதான் சரியானதாக இருக்கும். உன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படி உனக்கானதை நான் செய்வேன். உன்னுடைய திறமையை உன் சாயப்பா வெளிக்கொண்டு வருவேன். உன்னுடைய உழைப்பும் உன் நேரமும் தான், உன் முயற்சியை தான் உனக்கான வெற்றியை நான் செய்வேன். பிள்ளையே, கடந்த காலத்தை நினைத்து கொண்டிருக்காதே.
நிகழ்காலத்தை மட்டும் நீ நினைத்து வாழப்பார். அதில் மட்டும் உன் கவனத்தை செலுத்து. நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும். உனக்கானதை நல்லதை செய்து கொடுத்து உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி உன் சாயப்பா தரப்போகிறேன். அத்தனை சந்தோஷத்தை நீ பெறப்போகிறாய். உன் சாயப்பா ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு ஓர் தேவை என்றால், உனக்கு பிரச்சனை என்றால், உனக்கு யாரும் உதவி செய்வார்கள் என்று நினைக்காதே. பிள்ளையே, உன் வாழ்க்கையை நீதான் வாழ வேண்டும். கஷ்டமோ இன்பமோ துன்பமும் எது வந்தாலும் அதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும். தைரியமாக நீ உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உன் மனதில் நீ ஜெயிக்க வேண்டும் என்று எண்ணம் உன்னிடம் இருந்தாலே நிச்சயம் உன் வாழ்க்கையில் வெற்றியை நீ பெற முடியும். உன்னுடைய முயற்சிதான் உன் வெற்றியை அடைய வைக்கும் என்பதை உன் மனதில் நினைத்துக்கொள். பிள்ளையே, உன் மனதில் நீ என்றும் இதை நினைக்க வேண்டும். என்னால் வெற்றி பெற முடியும், என்னால் ஜெயிக்க முடியும். இந்த கஷ்டங்களை எல்லாம் நான் கடந்து வந்து நான் நினைத்ததை பெற்றே தீர்வேன் என்று உன் மனதில் இந்த நம்பிக்கை இருந்தால் போதும். உன்னை யாரும் தோற்கடிக்க முடியாது. பிள்ளையே, இந்த கஷ்டங்களை நினைத்து சோர்ந்து விடாமல் எதையும் சமாளிப்பேன் என்று அத்தனையும் கடந்து வந்துவிடு. உன் வலிமையும் தேவை, அதேபோல் உன் மன வலிமையும் தேவை என்பதை நீ மறந்துவிடாதே. இப்போதும் உன் மனதில் நம்பிக்கையும் தைரியமும் இருக்க வேண்டும். கிடைத்த இந்த மனித பிறவியை வாழ்க்கையை இந்த பிறவியிலேயே சந்தோஷமாக வாழப்பார். உனக்கு என்றும் துணையாக உன் சாயப்பா நான் இருப்பேன். நல்லதே நினை, என்றும் உன் வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?